பாம்பே பஜார் தோழர் தோழிகளுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? மகர ராசிக்காரங்களுக்கு 7 சனி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. குரு 12ஆம் பாவகத்தை, அதாவது விரையாதிபதி தன்னுடைய விரைய பாவகத்தை பார்க்கறது ஒரு மாதிரியான அமைப்பு அப்படின்றாலும் கூட, இந்த மாதத்தில் ஒரு தனித்த புதன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுன்றது ஒரு பலம். இந்த புதன் என்ன பண்ணுவார்? புதன் உங்களுடைய பாக்கியாதிபதி, அப்படியே உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் 6ஆம் வீட்டு பலனை உங்களுக்கு செய்யாமல் உங்களுடைய 9ஆம் வீட்டு பலனை செய்வார். என்ன பண்ணுவார்? புதிய வாழ்க்கை துணையை உங்களுடைய வாழ்க்கையில் அறிமுகப்படுத்துறது. இது வயதுக்கு ஏற்ற மாதிரி தான். 80 வயசில் இருக்கிற ஒருத்தருக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நண்பர்களால், பார்ட்னரால், கணவனால், மனைவியால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடந்த ஜென்மசனி காலகட்டங்களில் கடுமையான பாதிக்கப்பட்டது கணவன் மனைவி உறவுகள் தான் மகர ராசிக்காரங்களுக்கு. அந்த தன்மையில் பாதிப்பில் இருந்து அந்த ஃபோபியாலேருந்து அப்படியே வெளியில் இப்போ தாங்க ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய இன்னொரு வாழ்க்கைக்கான அச்சாரம் இடக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஜூலை 2025 இருக்குங்க. புதன் உங்களுடைய பாக்கியாதிபதி, அவர் தனித்த 7ஆம் இடத்துல வராரு. பாக்கியத்தை 7ஆம் பாவக வழியாக கொடுக்க போறாரு. அப்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக அடையாளம் காட்டப்பட போகுது. பருவ வயதில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஜூலை 2025 மிகப்பெரிய மேன்மைகளையும் நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும், மாற்றங்களையும் கொடுக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்குமா? நல்ல வேலை, பிறந்த இடத்தை விட்டு தள்ளி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிகமாக டிராவல் இருக்கக்கூடிய அமைப்பு, எல்லா வகையிலும் சரியான அமைப்புகளில் ஒரு முன்னேற்றம். என்ன இருந்தாலும் குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஜீவன அமைப்புகள் பலம் பெறக்கூடிய அமைப்பு. ஜீவனாதிபதி அப்படியே அடுத்து போய் ஒரு அளவுக்கு 6ஆம் இடத்தோட அப்படின்ற மாதிரியான தன்மையில் மாத முற்பகுதியில் உங்களுக்கு சுக்கிரன் 5ஆம் பாவத்திலிருந்து குழந்தைகள் வழியில் செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சுப அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான மங்கள காரியங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். அவரே 6ல் மறைஞ்சு அப்படியே 7ஆம் இடத்துக்கு அடுத்ததாக வருவார். அதுக்கு ஒரு இடப்பட்ட காலம் எடுத்துக்குவார். ஆனால் முதல்ல அவர் 6ல் இருப்பார். 6ல் சுக்கிரனுக்கு மிகப்பெரிய அளவில் மறைவு கிடையாது. ஆனால் அவர் 6ஆம் இடத்துல சுபத்தன்மையில் இருக்கும் பொழுது தொழில் மேன்மைகள் இருக்கும். 6ஆம் பாவகத்தினுடைய முக்கிய காரகம் வேலையில். உங்களோட வேலையை உங்களுக்கு பிடித்தமான வேலையில் கொண்டு வைக்கிறது, வருமானத்தை ஒரு ஸ்டேபிள் பண்ணுறது, புதுசாக நான் ரிஸ்க் எடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அந்த விஷயத்தில் உங்களை இறக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனின் காரக வழிகளில் சினிமா துறையில் அழகு, பெண்கள், சாரி, டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியான சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காத சுப அமைப்பு நடக்க போகுது. கூடுதலாக இந்த இடத்துல குறிப்பிட்ட சில மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் பாவகத்தின் அடுத்தவரின் பணம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எதனையெல்லாம் இவ்வளவு நாள் இழந்தீங்களோ, பணம், கற்பு, மானம், மரியாதை, அது அத்தனையும் திரும்ப பெறக்கூடிய அமைப்பு. இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. அதற்கான அஸ்திவாரத்துக்கான மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாகவே இந்த ஜூலை 2025 மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் அப்படியே முற்றிலுமாக விலகக்கூடிய அமைப்பு. 7 சனியினுடைய பாதிப்பு சுத்தமாக போச்சு. 3ஆம் இடத்துல ஒரு பாப கிரகம் உங்களுடைய எதிரிகளை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்பு. மைனஸ் இல்லையா? மைனஸ் இருக்கு. 12ஆம் பாவகத்தை குரு பார்க்கறது ஒரு அமைப்புகள் நெகட்டிவ் அப்படின்னாலும் கூட அந்த பாவகத்தை சனி பார்த்து கட்டுக்கொள்ள வைக்கிறார். 9ஆம் பாவகத்தை சனி பார்க்கிறது மட்டும் ஓரளவுக்கு சாதகம் இல்லாத நிலை. 9ஆம் இடம் தந்தையை ஒரு மாதிரியான அமைப்புகளை, தந்தையை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யும். இது என்ன பாதிப்பு அப்படின்றத அவரவர் ஜாதகத்தில் பார்த்துங்க. தந்தைக்கு நோய் வரலாம், தந்தையோட சொத்துக்களை வித்தரலாம், தந்தையுடைய அமைப்புகளில் விரயம் ஏற்படலாம். இந்த மாதிரியான விரயத்தன்மைகள் இருந்தாலும் கூட எதுவும் கையை மீறி போகாத ஒரு காலகட்டம். ஆனாலும் உடனே பெரிய அளவுக்கு அகலகால் வச்சு பெரிய பிசினஸ் பண்ணிடலாமா? அதுக்கும் இப்போ காலகட்டம் இல்லை. இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்து இருந்தீங்கன்னா ராசியை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த விஷயத்தையும் மெதுவாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல அமைப்புகள் வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. கணவன் மனைவி அமைப்புகள் இருந்து வந்த அமைப்புகள் இந்த மாதத்தில் சரி செய்யப்படக்கூடிய அமைப்பு. பழைய வாழ்க்கை பிரச்சனையாக இருந்ததுன்னா இந்த மாதத்தில் சரியாகக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை 2025 நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை உங்களுடைய சந்திராஷ்டம நாள் அப்படின்றதால இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கிய முடிவுகளோ, ஒரு புதிய நபர்களை பார்க்குறதோ, ஒரு புதிய தொடக்கமோ செய்யாமல் இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு மேன்மையை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 2025 இருக்கும்.